இப்போ பொதுவா நம்ம குழந்தைகள் வச்சிருக்க தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ணுவாங்க. பண்ண உடனே பேபீஸ் வந்து தூங்கிர்றாங்க. தூங்குற பேபீஸ எவ்வளோ நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கலாம்? அப்படி ஃபீட் வந்து பேபிக்கு தேவைப்படுதுன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? யூஷுவலாக வந்து பேபிஸ்க்கு வந்து டிமாண்ட் ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ப்ரீடம் பேபிஸ்னால் தான் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து எழுப்பி எழுப்பி எவ்ரி 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். மற்ற நிறமாச குழந்தைங்களுக்கெல்லாம் டிமாண்ட் ஃபீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுவுமே ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 ஹார்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு மோஸ்ட்லி எந்திரிச்சிடுவாங்க. அந்த 2 to 3 ஹார்ஸ் ஒன்ஸ் அவங்க எந்திரிச்சிடுவாங்க. பர் டே 8 to 12 ஃபீட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துடணும். ஸோ அந்தளவுக்கு கொடுத்தா தான் அவங்களோட வெயிட் கெயின் எல்லாமே அடிக்வேட்டாக இருக்கும். நைட்லேயுமே வந்து பேபிஸ் வந்து கண்டிப்பாக 2 to 3 ஹார்ஸ் ஒன்ஸ் இனிஷியல் டேஸில் அந்த 2 to 3 ஹார்ஸ் ஒன்ஸ் அவங்களுக்கு எழுப்பி எழுப்பி தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா பேபிஸோட அந்த சுகர் லெவல்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகிடும். ஸோ எவ்ரி 2 to 3 ஹார்ஸ் ஒன்ஸ் எழுப்பி கொடுக்கணும். இது அப் டு ஒரு 2-3 மந்த்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி தான் நைட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு ஃபீடு மட்டும் நம்ம அலோவ் பண்ணலாம். ஒரு அப் டு ஒரு 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்லீப் அலோவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நம்ம கிளஸ்டர் ஃபீடுன்னு ஒன்று சொல்லியிருப்போம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபீட் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லீப் ஒரு 4 ஹார்ஸ் தூங்குவாங்க. ஸோ அது ஒரு ஃபீட் அலோவ் பண்ணலாமே தவிர மற்ற டைம் எல்லாமே வந்து ஒரு 2 to 3 ஹார்ஸ் மந்த்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெர் டே 8 to 12 ஃபீட்ஸ் கொடுத்துடணும்.